வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 8th மேக்ஸில் பயிற்சி 3.3ல் 3வது சம் விரிவாக்குக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a மைனஸ் பி ஹோல் பவர் 3 ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். a மைனஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு a க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப். சரியா? ஸோ ஏக்கு பதிலாக நமக்கு கொஷின் என்ன இருக்குன்னா ஏக்கு பதிலாக 5 இருக்குது, பிக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 5ம் பிக்கு பதிலாக எக்ஸும் அப்ளை பண்ண போகிறோம். எழுதலாமா? 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னா ஏ க்யூப் இருக்குது, ஏங்கிறது நமக்கு 5. ஸோ 5 க்யூப் ரெண்டாவது என்ன இருக்குது மைனஸ் 3a ஸ்கொயர் பி இருக்குது. ஸோ மைனஸ் 3a ஸ்கொயர், ஏங்கிறது 5, அப்போ 5க்கு ஸ்கொயர், இப்போ 5 ஸ்கொயர் இன்ட்டு பி இருக்குது, பிங்கிறது எக்ஸ். ஸோ எக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் 3ab ஸ்கொயர்னு இருக்குது, ப்ளஸ் 3a, ஏங்கிறது 5, அடுத்து பி ஸ்கொயருங்கிறது எக்ஸு ஹோல் ஸ்கொயர். திரும்ப லாஸ்ட் டைம் மைனஸ் பி க்யூப் இருக்குது, மைனஸ் பிங்கிறது எக்ஸு, எக்ஸுக்கு க்யூப் போட்டாச்சா? ஸோ அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 5 க்யூப் என்னென்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, 5 25, 25 125. அடுத்து என்ன இருக்குங்க மைனஸ் 3 இருக்குது, 3க்கு அப்புறம் 5 ஸ்கொயர் இருக்குது, 5 ஸ்கொயர்னால் 5 இன்ட்டு 5 25. அடுத்து ஒரு எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் அப்படி எழுதிக்கிட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் 3 இன்ட்டு 5 இன்ட்டு எக்ஸு ஹோல் ஸ்கொயர், எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸு ஸ்கொயர், லாஸ்ட் எக்ஸ் ஹோல் பவர் 3னா எக்ஸ் பவர் 3. திரும்ப 125 அப்படி எழுதியாச்சு. இங்கே 3 இன்ட்டு 25, 3 இன்ட்டு 25 75, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 5 15, பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர், லாஸ்ட்டாக மைனஸ் எக்ஸ் க்யூப். ஸோ அப்போ 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 3யோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 125 மைனஸ் 75x ப்ளஸ் 15 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் க்யூப். அடுத்து செகண்ட் சம் என்ன இருக்குன்னா அதே தான் 2x மைனஸ் 4y ஹோல் க்யூப் இருக்குது. அதே ஃபார்முலா a மைனஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். a மைனஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஸோ a இருக்க இடத்துல என்ன இருக்குது 2x இருக்குது, அப்போ a equal to 2x. b இருக்க இடத்துல 4y இருக்குது, ஸோ b equal to 4y. இப்போ அப்ளை பண்ணிடலாமா? 2x minus 4y ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன இருக்குது a க்யூப் இருக்குது, ஏங்கிறது 2x, அப்போ 2xக்கு க்யூப்பு போட்டுக்கிட்டோம் ஃபுல்லாக, 2xக்கு ஃபுல்லாக. அடுத்து என்ன இருக்குது மைனஸ் 3a ஸ்கொயர் பி இருக்குது, ஸோ மைனஸ் 3a ஸ்கொயர் இருக்குது, a ஸ்கொயர்னால் 2xக்கு ஹோல் ஸ்கொயர். அடுத்து பக்கத்தில் b இருக்குது, ஸோ இன்ட்டு பினால் பிக்கு பதிலாக 4y போட்டாச்சா? அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் 3ab ஸ்கொயர் இருக்குது, ஸோ 3aக்கு பதிலாக 2x, b ஸ்கொயருக்கு பதிலாக 4y ஹோல் ஸ்கொயர், 4y ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. சரியா? இப்போ லாஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா மைனஸ் பி க்யூப் இருக்குது, இப்போ மைனஸ் 4y ஹோல் பவர் 3, மைனஸ் 4y ஹோல் பவர் 3. ஸோ அடுத்த நம்பர் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன இருக்குது 2x ஹோல் பவர் 3 இருக்குது, அப்போ பவர் 3 வந்து 2க்கும் உண்டு எக்ஸுக்கும் உண்டு, அப்போ 2 பவர் 3னா 8, எக்ஸ் பவர் 3னா எக்ஸ் க்யூப்
மைனஸ் இந்த 3 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து எனக்கு 2x ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த 2க்கும் அடுக்கு 2 உண்டு, எக்ஸுக்கும் அடுக்கு 2 உண்டு. 2 ஸ்கொயர்னால் 4, எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எனக்கு 4y இருக்குது. இந்த 4y அப்படியே எழுதிக்கிட்டாச்சு. அடுத்த டைம் ப்ளஸ் 3 இன்னொரு ப்ளஸ் 3 இன்ட்டு 2x. அப்புறம் என்ன இருக்குது 4y ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 4க்கு ஸ்கொயர் உண்டு, ஒய்ஸ்க்கும் ஸ்கொயர் உண்டு. 4க்கு ஸ்கொயர் எடுத்தால் 16, ஒய்க்கு ஸ்கொயர் எடுத்தால் ஒய் ஸ்கொயர். கீழே இருக்குது மைனஸ் 4y ஹோல் பவர் 3 இருக்குது. அப்போ மைனஸ் 4க்கு க்யூப் எடுத்தால் 64, ஒய்க்கு க்யூப் எடுத்தால் ஒய் க்யூப். ஸோ அடுத்து என்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு இருக்குது நம்ம 8x க்யூப் அப்படி எழுதியாச்சு. இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணணும். 3 4 12, 12 × 4 48. முன்னாடி மைனஸ் இருக்கா, ஒரு மைனஸ் 48. ஸோ அடுத்து எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒரு ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் அப்படி எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது, ஒரு 2 இருக்குது, ஒரு 16 இருக்குது. 2 6, 6 × 16 96. இப்போ ப்ளஸ் 96. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸு ஒய் ஸ்கொயர். கடைசிட்ட மைனஸ் 64 ஒய் க்யூப். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2x மைனஸ் 4y ஹோல் க்யூப்போட ஆன்சர் 8x க்யூப் மைனஸ் 48 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 96 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 64 ஒய் க்யூப். அடுத்து மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி மைனஸ் சி ஹோல் பவர் மைனஸ் 3 இருக்குது. ஸோ அதே ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப். ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏபி இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல சி இருக்குது. ஓகேவா, ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா, ஏபி மைனஸ் சி ஹோல் க்யூப். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எனக்கு ஏ க்யூப் இருக்குது, ஏங்கிறது இங்கே ஏபி. அப்போ ஏக்கும் பிக்கும் ஹோல் க்யூப் போட்டாச்சு. மைனஸ் 3a ஸ்கொயர் பி இருக்குது. ஸோ 3 ஏங்கிறது ஏபி அதுக்கு ஸ்கொயர் இன்ட்டு பிங்கிறது நமக்கு சி போட்டாச்சா. அப்புறம் ப்ளஸ் இங்கே அடுத்து என்ன இருக்குது 3ab ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3aக்கு பதிலாக ஏபி, பி ஸ்கொயருக்கு பதிலாக பி பதிலாக சின்னு எடுத்துருக்கோம். அப்போ சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப் இருக்குது. அப்போ லாஸ்ட் டைம் பிக்கு பதிலாக சி, அப்போ சி ஹோல் பவர் 3. அடுத்த எழுதிடலாமா ஈக்குவல் டு ஏபி ஹோல் க்யூப். அப்போ ஏக்கும் க்யூப் உண்டு, பிக்கும் க்யூப் உண்டு. அப்போ ஏ க்யூப் இன்ட்டு பி க்யூப். அடுத்து எனக்கு மைனஸ் 3 இருக்குது இங்கே. அடுத்து ஏபி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏக்கும் ஸ்கொயர் உண்டு, பிக்கும் ஸ்கொயர் உண்டு, பக்கத்தில் இன்ட்டு சி இருக்குது, சியை போட்டாச்சு. அடுத்த டைம் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபி இருக்குது, ஏஎம் பி. அப்புறம் சி ஹோல் ஸ்கொயர் இருக்குது, சி ஹோல் ஸ்கொயர்னால் சி ஸ்கொயர். லாஸ்ட் டைம் மைனஸ் சி ஹோல் பவர் 3. அப்போ மைனஸ் சி பவர் 3. ஸோ இப்போ ஏபி மைனஸ் சி ஹோல் க்யூப்போட ஆன்சர் ஏ க்யூப் இன்ட்டு பி க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ப்ளஸ் 3ab சி ஸ்கொயர் மைனஸ் சி க்யூப். நாலாவது சமயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48 ஹோல் பவர் 3. ஸோ 48 எப்படி எழுதிக்கலாம்னா 50 மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். 50 மைனஸ் 2 ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கலாம், ஹோல் பவர் 3. ஸோ இங்கே ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப். ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது 50 இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக 50, பிக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணிடலாமா. 48 ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு ஏ க்யூப், ஏங்கிறது 50. அப்போ 50க்கு க்யூப் எடுக்கிறோம் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் இருக்கப்போ 50 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி. அப்போ இன்ட்டு பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் 3ab ஸ்கொயர், 3aக்கு பதிலாக 50, பிக்கு பதிலாக 2. ஸோ ஃபார்முலாவில் பி ஸ்கொயர் இருக்கிறனால 2 ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப், பிக்கு பதிலாக 2, அப்போ 2 க்யூப். ஸோ அடுத்து அப்ளை பண்ணிடுவேன். 50
க்யூப். அப்போ 50 இன்ட்டு 50 இன்ட்டு 50. ஸோ அப்போ 5 3 தடவை பெருக்குனா 125. ஸோ ஒரு 0 இருக்குது, 0வை 3 தடவை, 0 பவர் 3 இருக்கப்போ 0 0 0. 5க்கு க்யூப் எடுத்தால் 125, 0க்கு க்யூப் எடுத்தால் 30. -3 இன்ட்டு 50 ஸ்கொயர் இருக்குது. 5க்கு ஸ்கொயர் எடுத்தால் 25, 0க்கு ஸ்கொயர் எடுத்தால் 00 இன்ட்டு அடுத்து ஒரு 2 இருக்கிறதுனால 2 அப்படியே போட்டாச்சு. அடுத்த டைம் 3 இன்ட்டு 50 இன்ட்டு 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னால் 4. அடுத்த டைம் -2 க்யூப், 2 க்யூப்னா 8. ஸோ அடுத்து எழுதிக்கலாமா? 125 000 -3 இன்ட்டு 2 6, 2 6, 6 இன்ட்டு 25 150. ஸோ அடுத்து ஒரு 2 0 இருக்குது, 2 0 அப்படியே போட்டாச்சு. ப்ளஸ் இங்கே 3 இன்ட்டு 50 150, 150 இன்ட்டு 4 600. லாஸ்ட் டேர்ம் -8. சரியா? ஸோ ப்ளஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம், மைனஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 125 30, அதாவது 1,25,000 600 ஃபஸ்ட்டு கூட்டிக்கிறோம். அப்போ 1 25 600. ஸோ 2 மைனஸ் டேர்ம் ஆட் பண்ணிக்கிறோம். மைனஸ் ஒரு 15,000 ஒரு 8 இருக்குது. அப்போ 15,008. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1,25,600லேருந்து 15,008 கழிக்கிறோம். கழிச்சா 11,0592 கிடைக்கும். அதாவது 1,10,592. இதோட ஆன்சர் 48 ஹோல் பவர் 3யோட ஆன்சர் 1,10,592. அடுத்து அஞ்சாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 97xy ஹோல் பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? 100xy -3xy ஹோல் பவர் 3 எழுதிக்கலாம். அதாவது 100லேருந்து 3 கழிச்சா 97 கிடைக்கும். இதுவும் a - b ஹோல் க்யூப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ a - b ஹோல் க்யூப் ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபார்முலா என்னது? a க்யூப் -3a² b + 3ab² b க்யூப். ஸோ ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 100xy இருக்குது, 100xy இருக்குது. பிக்கு பதிலாக 3xy இருக்குது. ஸோ ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிடுவோம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? 97xy ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன இருக்குன்னா a க்யூப் இருக்குது. அப்போ ஏங்கிறது 100xy. இப்போ 100xy ஹோல் பவர் 3 -3a² b. a ஸ்கொயருங்கிறது 100xy ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பிங்கிறது 3xy ப்ளஸ் 3ab². அப்போ ஏங்கிறது 100xy, b ஸ்கொயருங்கிறது 3xy ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b க்யூப். அப்போ 3xy ஹோல் பவர் 3. ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்குது? 00 இருக்குது. 00க்கு க்யூப் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 1க்கு க்யூப் எடுத்தால் 1 தான். 00 க்யூப் எடுத்தால் 3 டைம்ஸ் அப்படியே மல்டிபிள் ஆகும். இப்போ 0 0, செகண்ட் டைம், தேர்ட் டைம். 1க்கு க்யூப் எடுக்கும்போது 1 தான். 00க்கு க்யூப் எடுத்தால் 00 3 டைம்ஸ் மல்டிபிள் ஆகுது. ஸோ 1 செட்டு, செகண்ட் செட்டு, தேர்ட் செட்டு. அது எக்ஸுக்கு க்யூப் எடுத்தால் எக்ஸ் க்யூப், ஒய்க்கு க்யூப் எடுத்தால் ஒய் க்யூப். அடுத்து செகண்ட் டைம் -3. 100xy ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1க்கு ஸ்கொயர் எடுத்தால் 1, 00க்கு ஸ்கொயர் எடுத்தால் 2 டைம்ஸ் வரும். அப்போ 1 2 செட்டு போட்டாச்சா. அடுத்து எக்ஸுக்கு ஸ்கொயர் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர், ஒய்க்கு ஸ்கொயர் எடுத்தால் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு என்ன இருக்குது? 3xy இருக்குது. அது அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து கீழே 3 இன்ட்டு 100xy. அடுத்து எனக்கு 3xy ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 3க்கு ஸ்கொயர் எடுத்தால் 9, எக்ஸுக்கு ஸ்கொயர் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர், ஒய்க்கு ஸ்கொயர் எடுத்தால் ஒய் ஸ்கொயர். லாஸ்ட்டாக -3xy ஹோல் க்யூப் இருக்குது. 3க்கு க்யூப் எடுத்தால் 27, எக்ஸுக்கு க்யூப் எடுத்தால் எக்ஸ் க்யூப், ஒய்க்கு க்யூப் எடுத்தால் ஒய் க்யூப். ஸோ அடுத்து எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 10 lakhs எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப். இங்கே எனக்கு 3 இருக்குது, ஒரு 10,000 இருக்குது, ஒரு 3 இருக்குது. அப்போ 3 × 3 9, மைனஸ் இருக்காங்க, -9 ஒரு 10,000. 9 × 10,000 90,000.
போட்டாச்சா அவரது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது. ஸோ மொத்தமாக எக்ஸ் 3 தடவை இருக்குது, ஒய் 3 தடவை இருக்குது. கீழே ப்ளஸ் 3 × 100 × 9, 3 100 இருக்குன்னா 300, 300 × 9 2700. இங்கே எக்ஸ் 2 தடவை இருக்குது, இங்கே எக்ஸ் ஒரு தடவை இருக்குது, மொத்தம் எக்ஸ் 3 தடவை இருக்குது. அப்புறம் ஒய் இங்கே 2 தடவை இருக்குது, இங்கே ஒரு தடவை இருக்குது, அப்போ ஒய்யும் 3 தடவை இருக்குது. லாஸ்ட் டேர்ம் -27 எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே எக்ஸ் க்யூப் இருக்குது, ஒய் க்யூப் இருக்குது. இங்கே எல்லா டேர்ம்லேயும் எக்ஸ் க்யூப் இருக்கும், ஒய் க்யூப்பும் இருக்குது. ஸோ ப்ளஸ் டேர்ம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம், மைனஸ் டேர்ம் ஃபுல்லாக தனியாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 10 லட்சத்தையும் 2700 கூட்டிக்கிறோம். 3 2 700 எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப். இப்போ மைனஸ் டேர்ம் ஃபுல்லாக கூட்டிக்கிறோம். 0027 எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், ரெண்டையும் கழிச்சு எழுதிட வேண்டியதான். ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 9 1 2 6 7 3 எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப்னு கிடைக்கும்.